ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டராக பார்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நாட்டு சர்க்கரையும் சுகரும் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை உள்ளே இது பண்ணிவிட்டு இனிமேல் இதை ஃபுல்லாகவே வந்து இது கரையிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல பட்டர் அந்த சுகர் அப்புறம் நாட்டு சர்க்கரை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கணும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டரோடு அது நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா மைதா, ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே நான் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுமே நீங்கள் வந்து கண்டன் ஃபோல்ட் மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலையா அப்படியே சுற்றி இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஓரளவு ரொம்ப இல்லை ஓரளவு மிக்ஸ் ஆன ஸ்டேஜ் வந்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கணும் இல்லையா பம்கின் சீட்ஸு அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுங்க இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கை வச்சு கொஞ்சம் அதை நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டர் அப்ளை பண்ணணும். பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ண வேணாம், அப்படி கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் ரீயூஸும் பண்ணிக்கலாம். டஃப் பண்ணது எல்லாமே இப்போ வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுட்டேன் குக்கீஸ் இது பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா குக்கீஸ் ரெடி ஆயிரும். நான் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா பேக் ஆகிடுச்சு குக்கீஸ். இப்போ வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஹீட் ஆறுனதும் நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒன்று உடச்சி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையணும். அதுதான் நம்ம பண்ணது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் டவுட்டு வேறு ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.